மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லா நோய்களுக்கும் ஒரு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடும் பொழுது வரக்கூடிய மிக முக்கியமான காரணம் தூக்கம் இல்லாம அவர்கள் ரொம்ப நாளா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு நோய் அங்க அடிப்படையா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருங்க நைட் ஷிஃப்ட் போறாங்க, அப்ப தூக்கம் வேற வழியே இல்லை, அதை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஆரம்பிக்குது, கடைசியில கான்ஸ்டிபேஷன் ஆகி ஸ்கின் ப்ராப்ளம் ஆகி ரொமாய்டட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிருது, அப்படியே அடுத்தடுத்து பிரச்சனைகளாக தொடர ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு கட்டத்துல அவங்க அந்த நைட் ஷிஃப்ட் வேணாங்க, நைட் ஷிஃப்ட்னாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்டையே வேலையிலிருந்து மாற்றக்கூடிய ஒரு சூழலுக்கும் வர்றாங்க. மாற்றினால் அதுக்கப்புறம் அவங்க தூக்கமே வரமாட்டேங்குதுங்க நைட்டு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா முழிச்சு பார்த்துட்டு கடைசியில் தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் பொழுது கடைசியில பாத்தீங்கன்னா அவர்களுடைய நோய் முழுமையாக குணமாகாமல் நாள்பட்ட நோயாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. தூக்கம் அப்படின்றது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட கேட்கும் போதுதான் தெரியும். ஏன்னா நம்மளா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம்ல, அவர்களுக்கு அந்த தூக்கத்தோட அருமை தெரியாது. எப்பவுமே வெயிலின் அருமை நிழலில் தெரியும், நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தூக்கம் இல்லாதவங்கள்ட்ட கேட்கும் பொழுதுதான் அதோட அருமை நமக்கு தெரிய வருங்க. நிறைய நம்மளுடைய சிகிச்சை மையத்திலையுமே என் மதுரையிலையும் சரி சென்னையிலையும் சரி எங்க போனாலும் பாத்தீங்கன்னா எல்லா நோயாளிகளும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமே தூக்கம் சரியே இல்லைங்க, தூங்குறதே இல்லைங்க, விடிய முழிச்சுக்கிட்டு இருக்கேன், நைட்டு ஃபுல்லா முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், 2 மணிக்கு தான் தூக்கம் வருது, இல்ல 2 மணிக்கு நான் முழிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படி தூக்கத்திலேயே பல பிரச்சனைகள் இன்னைக்கு கொண்டு வந்துருக்காங்க. அதனால அவர்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது, சுகர் கட்டுப்பட மாட்டேங்குது, அங்க பெயின் பாத்தீங்கன்னா காலையில ஃபுல்லா ஜாயிண்ட்ல ஃபுல்லா பெயின்ன்றது கூடிக்கிட்டே இருக்குது. நல்லா தூங்குனா எல்லாமே கிளியர் ஆயிரும். நீங்க பாருங்க, எவ்வளவு ஒரு கிரானிக்கான ஒரு பிரச்சனையோட நீங்க நவீன மருத்துவத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னாலும் உடனடியா அவங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்டே என்ன இருக்கும், உள்ள ட்ரிப் ஏற்றி இன்ஜெக்ஷன் பண்ணி தூங்க விடுறதுதான் செடேஷன். தூக்கத்திலேயே பல நோய்கள் இன்னைக்கு குணமாயிரும். அப்ப கரெக்டுங்களா? தூங்குனா பல நோய்கள் குணமாயிரும். நம்மளுடைய மனதிற்குள்ள பல ஸ்ட்ரெஸ்ஸை உள்ள போட்டு வச்சுக்கிட்டு நம்ம அதை திரும்ப நைட்டு ரீவைன் பண்ணி நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். அதனாலதான் இன்னைக்கு பல நோய்கள் வருது. அந்த வகையில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எண்டோகிரைன் சிஸ்டம் நமக்கு பாதிப்படைய ஆரம்பிச்சிருது. இரவு தூக்கம் கெடும் பொழுது இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் கெட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு சுகரு, தைராய்டு போன்ற பல நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வர ஆரம்பிச்சிருது. அப்ப இரவு நம்ம தூக்கம் இல்லாம இருக்கப்படும் பொழுது அவர்களுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு விட்டுருது. ஏன்னா இங்க சுரக்கக்கூடிய அந்த அமிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா டெபிஷியன்சி ஆயிருது. அப்ப அமிலங்கள் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது பார்த்தோம்னா அங்க சரியா அரையும் குறையுமா அரைக்க ஆரம்பிச்சிருது. அவர்களுக்கு நெஞ்சுக்கரிப்பு, எதுக்கழிப்பு, பேர்னிங் சென்சேஷனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற வரைக்கும் போக ஆரம்பிச்சிருது. இரவு தூக்கம் கெட்டால் மலச்சிக்கல் உண்டு பண்ணிருது. மலச்சிக்கல் வந்தாதான் தெரியுமே, அது பல சிக்கல் இன்னைக்கு உண்டு பண்ண ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த பல சிக்கல் வராம இருக்கணும்னா ஆரம்ப கட்டம் நம்ம தூக்கம். இந்த தூக்கத்தை நல்ல சூப்பரா தூங்கணுங்க. உண்மைதான் நீங்க சொல்றது, பல நோய்க்கு காரணமா இருக்கிறதே தூக்கம் தான். இப்ப நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டவங்க இந்த பதிவை பார்க்கப்படும் போது உங்களுக்கு தெரிய வரும், ஆமாங்க தூக்கம் தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்துச்சோ அவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் தூக்கம் கேட்டிருக்கும். அங்க என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ல தூக்கம் இல்லாம ஆகிதான் பிபி சர்ன்னு மேல ஏறி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா சுகர் பயங்கரமா ஜல்லுன்னு ஏறும். அப்ப சுகரும் நல்ல பிபி ஏறி பிபியும் ஜல்லுன்னு ஏறி கடைசியில ஸ்ட்ரோக் பண்ணணும். ஆனா ஆரம்ப கட்டம் தூக்கம். அப்ப இந்த தூக்கம் கெட்டு போனதுனால ஸ்ட்ரோக் வரைக்கும் போயிட்டோம். இப்ப பெரிய கிரானிக்கான ஒரு டிசீஸ்ல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூக்கத்துக்கு ஏதாவது ஒரு மாத்திரை இருக்கான்னு வாங்கி சாப்பிட்றத விட ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய தூக்கத்தை சீரா இருக்குதான்றத செக் பண்ணி பாருங்க. தூக்கம் சீரா இருக்கணுமா, தூக்கம் சரியான தூக்கம் அப்படின்றது முதல்ல எதுன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அப்ப சரியான நல்ல தூக்கம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம சின்ன பிள்ளைல அப்படிலாம் தூங்கி அனுபவிச்சுக்கிறோம். உங்க வீட்டுல சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த சின்ன பிள்ளைங்க தூங்குறத பாருங்க தெரிய வரும். அதாவது படுத்த பொசிஷன் அப்படியே இருக்கும், காலையில திரும்ப அதே பொசிஷன்ல தான் அவங்க எந்திரிப்பாங்க, அசையாம அப்படியே தூங்குவாங்க. உருண்டு பிறண்டு தான் நாம பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? அப்ப நம்ம உருண்டு பிறண்டுகிட்டே இருப்போம். நைட்டு விடிய குப்புற லெப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லி பிறண்டே இருப்போம்.
தூக்கம் வராதனால. ஏன்னா உங்க உடம்புக்குள்ள அதிகப்படியான வெப்பம் இருந்துச்சுன்னா நிச்சயமா தூக்கம் வராது. அப்ப அந்த குழந்தைங்க தூங்குறத பாருங்க, லெப்ட்ல படுத்தா லெப்ட்லயே படுத்துக்கும், ரைட் சைடு படுத்தா ரைட் சைடே படுத்துக்கும், குப்புற படுத்தா குப்புறவே படுத்துருக்கும். அப்ப தூக்கம் அசையா நிலைய கொடுத்துருக்கணும். அப்பதான் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவோம். இதை சின்ன குழந்தைங்க நம்ம கத்துக்குவோம். நாம என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடம்ப குளிர்ச்சி படுத்தினா நீங்க அசையா நிலையில தூங்குவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது உங்களுடைய உடல் அதிகப்படியான வெப்பமாக இருந்தால்தான் நீங்க பிறண்டு படுத்துட்டே இருப்பீங்க. செக் பண்ணி பாருங்க. நீங்க பிறண்டு படுக்கக்கூடிய நபரா, உங்களுடைய உடம்புல சூடு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதை குறைங்க. என்ன பண்ணலாம்? உடல் சூட்டை தணிக்க நீங்க ஆயில் பாத் எடுங்க. நிறைய நபர்கள் இன்னைக்கு நமக்கு எடுக்கிறதே இல்லைங்க. அப்ப ஆயில் பாத் எடுத்து பாருங்களேன். உங்க உடம்பு முழுவதும் நல்ல எண்ணெய் தேய்ச்சு, கழுத்துக்கு கீழே ஃபுல்லா நல்லெண்ணெய், தலைக்கு கழுத்துக்கு மேல தேங்காய் எண்ணெய் தேய்ச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்க. உங்களுடைய உச்சந்தலை கூலிங் ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய அடி வயிறு, அதாவது பெருங்குடல் ஏரியா, அடிவயிறு ஏரியா கூலிங் ஆயிடுச்சுன்னா அருமையான தூக்கம் வரும். அருமையான தூக்கம் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப இந்த கூலிங் பண்ணா தூக்கம் வந்துடும். அப்பதான் நீங்க அசையா நிலையில படுப்பீங்க. இது ஒரு மெயினான விஷயம். இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்க, பெட்டரா இருக்கும். ஒண்ணு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க மூச்சு விடுற சவுண்டே கேட்குது. கப்பு சுப்புன்னு படுத்து கிடக்கும். நாம பார்த்தோம்னா புஷ் புஷ் அப்படின்னு அந்த மூச்சு விடுற சவுண்டு பக்கத்துல உள்ளவரை எந்திரிக்க வச்சிரும். ஐயோ ஏதோ பஞ்சர் ஆகுது போல தெரியுது அப்படின்னு. பஞ்சர் வேற ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு. அதுக்கப்புறம் சவுண்டு குரட்ட சவுண்டு, சரிங்களா? அப்புறம் குர்ன்னு குரட்ட சவுண்டு. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புஷ்ஷு புஷ்ஷுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காத்து வருது. நீங்க தூங்கும் பொழுது குரட்ட கொர்ன்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள ரூம்ல இருக்கிறவரை கூட, பக்கத்து வீட்டை கூட எழுப்புற அளவுக்கு எல்லாம் சில பேர் குரட்டை வந்துகிட்டு இருக்கு. அப்ப குரட்டை சத்தம் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் புஷ் புஷ்னு சவுண்டோட வருதுன்னா நீங்களும் டீப்பா தூங்கலன்னு தாங்க அர்த்தம். குரட்டை விடுற சவுண்டு தான் உங்களுக்கு கேட்காது. இப்ப நம்ம குரட்டை விட்டுக்கிட்டு இருக்கப்படும் பொழுது நமக்கு குரட்டையோட சவுண்டு கேட்கறது இல்ல. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய 5 சென்ஸா இருக்கான் இருக்கு பாத்தீங்களா? கண்ணு, காது, மூக்கு, தோல் சொல்லுவோம்ல, இந்த 5மே பாத்தீங்கன்னா அந்த சமயத்துலதான் நமக்கு பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த படம் ரொம்ப தெளிவா டால்பி ஆடியோ அப்படியே 4Kல வீடியோவும் டால்பி ஆடியோவும் சவுண்டு கேட்கும். உள்ள ரொம்ப தெளிவா கேட்டுக்கிட்டு இருக்கும் உள்ள. ஆனா நம்ம குரட்டை விடுற சவுண்டு கேட்காது. கரெக்டுங்களா? நீங்க ஒருத்தரை தொடுவீங்க, கை கொடுப்பீங்க, உணர்வீங்க, இது எல்லாம் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும். ஆமா. ஆனா டீப்பா ஒரு பக்கம் குரட்டை போய்கிட்டு இருக்கும். இப்ப நம்ம நல்லா தூங்குன மாதிரி இருக்குமா? காலையில பார்த்தோம்னா நமக்கு தூங்குன மாதிரியான ஒரு திருப்தியே இருக்காது. உள்ள படம் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க, நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சரியா தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப சத்தமே இல்லாத ஒரு தூக்கம் நல்ல தூக்கம். அதை எப்படிங்க தூங்குறது? குரட்டை வந்தா வாயை பொத்திக்கிட்டு புஷ்ஷுன்னு மூக்குவழியும் வாய் வழியும் காத்து விட்டா பொத்திக்கிட்டு தூங்க முடியுமா? என்ன? கிடையாது. இதற்கு எல்லாம் காரணம் என்னன்னா, உங்களுடைய கல்லீரல் சூடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய பிரெயின் சூடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நிறைய உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்களை எடுத்து போட்டு உள்ள கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். உங்களுடைய கல்லீரல் சூட்டையும் உங்களுடைய தலை சூட்டையும் குறைச்சிங்கன்னா அருமையா உங்களுக்கு குரட்டை வராத, அந்த புஷு புஷ்னு சவுண்டு வராத தூக்கம் உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க. அவ்வளவுதான். ஏன்னா இங்க காற்று கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பிரெயினுக்கு. அப்பதான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நைட்டு நல்ல ஒரு லாங் பிரீத்து திரும்பவும் உள்ள இருந்து வெளியில தள்ளுறது. அப்பதான் அந்த புஷ் புஷ்ன்னு அந்த மாதிரி சவுண்ட் வர்ற விஷயம். பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிருச்சுன்னா அந்த சவுண்டு கட் ஆயிருங்க. அடுத்தது கல்லீரல் அதிகப்படியான சூடாக இருக்கப்படும் பொழுது உங்களுக்கு குரட்டை வர ஆரம்பிச்சிருக்கும். குரட்டை வர்றவங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். ஓகேங்களா? அப்ப லிவரை கூல் பண்ணுங்க, பிரெயினை தேவையான அளவுக்கு ஆக்சிஜனை கொடுத்து கூல் பண்ணுங்க. அவ்வளவுதான். என்னங்க பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தினம்தோறும் தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஜன்னல்லாம் இருக்குதுன்னா ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க பெட்ரூம்லயே ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க படுக்கலாம், பெட்டர். ஆனா நீங்க ஏசி ரூம் போட்டு க்ளோஸ்டு ரூம்ல ஏசியில தான் நீங்க படுக்கிறீங்க அப்படின்னா அவசியம். அப்படின்னா நீங்க வெளியில போயிட்டு நல்ல ஒரு ஓப்பன் ஏர்ல இடது பக்கம் நல்ல ஒரு 9 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், வலது பக்கம் நல்ல ஒரு 9 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல்.
நல்லா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க போய் படுத்து பாருங்களேன். பக்கத்துல உள்ளவங்ககிட்ட காலையில எந்திரிச்சு கேட்டு பாருங்க, புஷ்ஷு புஷ்ஷுன்னு சவுண்ட் விட்டுறான்னு கேட்டு பாருங்க. இல்லையே இன்னைக்கு வரலையேன்னு சொல்லிடுவாங்க. 1 or 3 daysல உங்களுக்கு இந்த புஷ் புஷ்ன்ற சவுண்டு கட் ஆயிருங்க. ரொம்ப அருமையா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. கொரட்டை வருதுங்க, இந்த கொரட்டை எப்படிங்க நிப்பாட்டுறது? ஐயோ, நம்ம கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கான். இந்த கொரட்டை எப்படியாவது நிறுத்த முடியுமாங்க? கணவனுக்கும் மனைவிக்கும் கடைசியில டைவர்ஸ் வரைக்கும் போயிருது இந்த கொரட்டை. அது மாதிரியான ஒரு விஷயம். அதை வச்சே கூட சமீபமா ஒரு படமே எடுத்துட்டாங்க கொரட்டையை வச்சு. சரிங்களா? ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் அதிகமா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பயங்கரமா கொரட்டை விடுறாருங்க, பக்கத்துல படுக்கவே முடியலங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு. விஷயமே அவ்வளவுதாங்க, சிம்பிள். அப்ப நம்ம சில சிகிச்சைகள் காலில் பண்ணுவோம், அதுல பண்ணும் பொழுதே கொரட்டை கிளியர் ஆயிரும். அப்புறம் சில லிவருக்கான சில சப்ளிமெண்ட்ஸ் மெடிசின்ஸ் எல்லாம் சிலது கொடுத்து விடுவாங்க, பண்ணும் பொழுது அருமையா கொரட்டை கிளியர் ஆயிரும். அவ்வளவுதான். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய லிவரை தான் நீங்க கிளென்சிங் பண்ணி ஆகணும். லிவரை கிளென்சிங் பண்றதுக்குன்னு சொல்லி நம்ம மிஸ்டர் லேடிஸ் சேனல்ல நம்மளுடைய பதிவு நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிறோம். ரொம்ப அருமையா ஈஸியா அப்படியே உங்களுடைய லிவரை மீண்டும் புது லிவராக மாத்துறதுக்கானது. அந்த பதிவை மீண்டும் பாருங்க, அதை கடைபிடிங்க. உங்களுடைய லிவரை கூலிங் பண்ணி வெப்பத்தை குறைச்சு ஃபேட்டி லிவரை கரைச்சு ஆரோக்கியமாக்குங்க. குரட்டையிலிருந்து வெளியே வந்துடலாம். அப்பதான் நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, அந்த குழந்தை நைட்டு படுத்துட்டு காலையில எந்திரிக்குது. அதே குழந்தை பகல்ல படுத்துட்டு ஸ்கூல் லீவ் அன்னைக்கு, சரிங்களா, மதியம் எந்திரிக்குது. இப்ப இந்த 2 நேரத்திலையும் குழந்தை எந்திரிக்கப்படும் பொழுது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது திரும்ப நார்மல் ஆகுறதுக்கு. சரிங்களா? அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடுற மாதிரி அப்படிலாம் இருக்கும். சரிங்களா? தூக்க மயக்கமாவே இருக்கும். டேய், நைட்டு உனக்கு காஃபி கொடுத்தனே, நைட்டு உனக்கு பன்னு கொடுத்தனே, முட்டை போண்டா வாங்கிட்டு கொடுத்தனே, அப்பா சாப்பிட்டியா? எப்ப கொடுத்த? நைட்டு தூக்கத்துல எழுப்பி அவங்க அப்பா ஏதாவது வாங்கிட்டு கொடுத்தது கூட மறந்துருக்கும். நைட்டு நடந்த சம்பவங்கள் கூட ஞாபகமே இல்லாம அப்படி மறந்த மாதிரியான ஒரு தூக்கம். ஐயோ, எனக்கும் அது மாதிரி வேணுங்கன்னு சொல்லி வீடியோ பார்க்கும் பொழுதே நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. அப்ப அது மாதிரியான தூக்கம் தூங்கிருக்கீங்களா? சின்ன குழந்தையில நம்ம அப்படி தூங்கியிருக்கோம். சரிங்களா? அப்ப காலையில எந்திரிச்சுட்டு அஜுஜோ மதியானம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மதியம் நினப்பு. காலையில தூங்கி மதியம் எந்திரிச்சுட்டு விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இது பகலா இரவா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரியான ஒரு தூக்கம் சின்ன குழந்தையில நம்ம தூங்கி இருப்போம். இப்போ உங்க வீட்டுல உங்களுடைய குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அது மாதிரியான விஷயங்களை சொல்லும். காலையில எந்திரிச்சுட்டு ஐயோ ஒண்ணு சாயந்தரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அது போல சாயந்தரம் எந்திரிச்சுட்டு விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்கும். இது மாதிரி நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராதுங்க. எந்த நோயும் வந்திருந்தா கூட ஈஸியா குணமாயிரும். உங்க வீட்லயே சில பெரியவங்க சில பேர் பாத்தீங்கன்னா இது மாதிரி சில பேர் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள சொல்லுவீங்க, உனக்கு மட்டும் எப்படியா தூக்கம் வருது? இங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள, நீ பாட்டுக்கு படுத்துடனே தூங்கிடுற. அவர் பாத்தீங்கன்னா அவர் வீட்லயே அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஹாப்பியா இருப்பாரு, அவர் மட்டும்தான் ஹெல்த்தியாவும் இருப்பாரு. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தூக்கம் நல்ல தூக்கம் தூங்கினா உங்களுக்கு பிபி வராது, சுகர் வராது, பிரெயின்ல ஸ்ட்ரோக் வராது, பக்கவாதம் வராம பக்காவா வாழலாங்க. அவ்வளவுதான். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் தூக்கம் தான் முக்கியம். அப்ப அது மாதிரியான தூக்கம் தூங்கணும்னா நான் என்னங்க பண்ணணும் உங்களுக்குள்ள கேட்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இங்க நிறைய குப்பையை போட்டு வச்சா அதை பூரா நைட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த பிரெயின் கிளீன் பண்ற வேலையை பண்ணுது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இரவு நேர தூக்கத்தில் உங்களுடைய உள்ளுறுப்புகள் நீங்க காலையிலிருந்து போட்ட குப்பைகளை பூரா வெளியில தூக்கி போடுற வேலையை பண்ணுது ஒவ்வொரு உறுப்புகளுமே. அதனாலதான் நீங்க காலையில எழுந்த உடனேயே மோஷன் போகுது, காலையில எழுந்த உடனேயே யூரின் போகுது. கரெக்டுங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ள அதை பூரா என்ன பண்ணிடுது, சத்தை எடுத்து கழிவாக்கி இந்த கழிவுகளை பூரா கொண்டு ஒரு பக்கமா கொண்டு குமிச்சிருது. நீங்க எப்படி வீட்டுல புழங்குறதெல்லாம் எடுத்து கொண்டு கூட்டி கொண்டு குப்பை கூடையில போட்டு வச்சு காலையில கார்பரேஷன் கொடுக்குறீங்க, அது மாதிரி உடம்பு பண்ணுதுங்க. உடம்பு பண்றதுதான் டூப்ளிகேட்டா நம்ம வெளியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். அது மாதிரி உங்களுடைய சிறுகுடல் பெருங்குடலுக்குள்ள இருந்ததை மலக்குடலுக்கு தள்ளி வெளியே தள்ளுச்சுல்ல, உங்களுடைய ரத்தத்துல இருந்தது பூரா பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியே தள்ளுச்சு இல்லையா? அப்ப பிரெயினுக்குள்ள நீங்க காலையில இருந்து போட்டிருப்பீங்களே தேவையில்லாத குப்பைகள், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், ஃபன் வீடியோஸ், இப்படி நிறைய போட்டு உள்ளுக்குள்ள நிறைய குப்பையில போட்டிருப்பீங்கல்ல. எதிர்த்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், போட்டி, பொறாம, நிறைய விஷயங்களை உள்ள போட்டு வச்சிருப்பீங்கல்ல. இதெல்லாம் எப்ப நீங்க வெளியே போட்டுக்கிறீங்க? பிரெயின் இரவு நேரத்துலதான் எடுத்து வெளியே போடும். அதுதான் உங்களை இரவு முழுவதும் உள்ளுக்குள்ள படமா ஓட வச்சு ஸ்ட்ரெஸ் ஆக்கி உங்களை தூங்க விடாம பண்ணுது.
கப்பு சுப்புன்னு நீங்களும் படுத்து எந்திரிச்சு காலையா இரவான்னு சொல்லிட்டு தூங்கணும்னா நீங்க கிளீன் பண்ண வேண்டியது உங்க பிரெயினை கிளீன் பண்ணுங்க. கப்பு சுப்புன்னு ஆழ்ந்த தூக்கத்துக்கு வாங்க. பிரெயினை எப்படிங்க நான் ஹீல் பண்றது, பிரெயினை எப்படிங்க நாங்க கிளீன் பண்றது கேட்கலாம். இதற்கு முன்னாடி இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, உன்னை நீ கவனி, அவ்வளவுதான். நீ பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறத எல்லாத்தையும் தான் கவனிச்சுட்டே இருக்கிறோம், நம்மளை நாம கவனிக்கிறது இல்லை, அவ்வளவுதான் விஷயம். என்னைக்காவது நம்மளை கவனிச்சுக்கோமா? நாம என்ன வேலை பார்க்கிறோம் நாம கவனிச்சுக்கோமா? கவனிச்சு பாருங்களேன், கிடையவே கிடையாது. சுத்தி இருக்கிறவனை பூரா குறை சொல்லிட்டே இருக்கோம். அவன் என்ன நடந்து வரான், அவன் என்ன இப்படி இருக்கான், இவன் என்ன இப்படி சாப்பிட்றான், இவன் ஏன் இப்படி வளர்ந்துருக்கான், இவன் ஏன் இப்படி குட்டையா இருக்கான், இவன் ஏன் இப்படி குண்டா இருக்கான். நாம எப்படி இருக்கிறோம் நமக்கு நாமே பாத்துக்கிறோமா? அதாங்க இல்லை. நீங்க அந்த விஷயத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இங்க தேவையில்லாத குப்பை வரவே வராது. இந்த குப்பை எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய குறைகளை எடுத்து பதிவு செஞ்சிருப்பீங்க. ஒவ்வொரு குப்பைகளும் செக் பண்ணி பாருங்களேன். அவன் என்னை பார்த்து சுகர் கூடிச்சான்னு கேட்டான், உங்க சுகர் கூடிச்சான்னு அவன் கேட்டதை வச்சு உள்ள கொண்டு போய் எடுத்து பதிவு வச்சிருச்சு. அவன் எப்படி கேட்கலாம் கேட்டீங்கன்னா? ஆமா, இப்படி ஒவ்வொன்னையும் அங்க இருந்து வந்தது எல்லாத்தையும் கோபமா எடுத்து கொண்டு போய் உள்ள பதிவு பண்ணி வச்சிருப்போம். அவ்வளவுதான். உங்களை நீங்கள் கவனியுங்கள், உங்களுக்குள் பிரெயினுக்குள்ள குப்பைகள் இல்லாம கிளியர் ஆயிடலாம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி ஒரு தியானம் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கன்னாங்க. இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றீங்க இல்லையா, பண்ணிட்டு ஒரு 10 நிமிடம் உட்காந்து வேற எந்த சிந்தனைக்குள்ளும் போகாம உங்களை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு முதுகு அரிக்கும், காலு சொரிய வரும், அந்த இடத்துல லைட்டா வலிக்கும். நீங்க அரிச்சா சொரியாம மட்டும் கம்முன்னு உட்காந்துருங்க. அந்த பிரேயர்ல, அதாவது அந்த மெடிடேஷன்ல கொஞ்ச நேரத்துல வித்தின் செகண்ட்ல அந்த அரிப்பு சானா சரியாகும். நீங்க அதை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப கவனிங்க. இப்படித்தான் நம்மளுக்குள்ள பதிவான ஒவ்வொரு குப்பைகளையும் நீங்க தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா அது வெளியில வரும், ஒவ்வொரு ஃபைலா வெளியே வரும். அப்ப என்னன்னா அந்த ஃபைலை நீங்க கவனிச்சுட்டே இருங்க. அந்த ஃபைல் பாத்தீங்கன்னா அப்படியே சில செயல்கள் செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். ஒரு கட்டத்துல அது காணாம போயிட்டு இன்னொரு ஃபைல் ஓப்பன் ஆகும், அதாவது இன்னொரு நினைவுகள் உங்களை ஓப்பன் பண்ணி அது கொடுக்கும். திரும்பவும் நீங்க அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க, அதை கிளியர் பண்ணலாம். தியானத்தின் மூலமாக உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய குப்பை கழிவுகளை ஒவ்வொன்றாக எடுத்து வெளியே போடலாம். அதுக்கு பிராணாயாம அந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இந்த குப்பைகளை நீங்க வெளியே எடுத்து போடலாம். இது பெட்டரா இருக்குங்க. இதுக்கு தான் பாத்தீங்கன்னா கசகசாவை நைட்டு பாத்தீங்கன்னா பால்ல ஊற போட்டு, பால்ல கசகசா ஊறப்பட்ட அந்த பாலை இரவு தூக்கத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுங்க, நல்ல தூக்கம் வரும்டாங்க. இந்த கசகசா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய பிரெயினை கூல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் ட்ரை பண்ணிருக்கலாம், ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும். அப்ப ஒரு சில பேர் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஐயோ, என்ன மாதிரி பிரச்சனை வேற எவனுக்குமே வரக்கூடாதுங்க, இறைவன்ட்ட டெய்லி அதைத்தாங்க வேண்டிக்கிட்டு இருக்கேன். இவர் சரிங்களா, இங்க என்னமோ எல்லா பேரும் ஹாப்பியா இருக்கிறது, இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி நினைப்பு. அது இந்த இது சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நோய் வந்துருச்சுன்னா அவர் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எனக்கு மாதிரி நோய் யாருமே இல்லைங்க, என்னைய மாதிரி எவனுமே கஷ்டப்படலைங்க, எனக்கு வர்ற வழி வேற யாருக்குமே வரலங்க. ஜிஹெச்ல போய் எந்த பிரச்சனை இருக்குதோ அதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் அவரை போய் ஒரு மணி நேரம் உட்கார வச்சுட்டா போதும், அவ்வளவுதான். ஒரு நாள் கூட வேணாம், ஒரு மணி நேரம். ஐயோ சாமி, என்னைய விட கொடூரமா ஏகப்பட்ட பேர் பல பிரச்சனை இருக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால தனியா நம்மளுடைய பிரச்சனைகளை சிந்தித்தால் நம்மளுடைய பிரச்சனை பெருசாக தான் தெரியும், ஓகேங்களா. ஆனா அதே பாத்தீங்கன்னா மற்றவர்களோட பிரச்சனையை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பிரச்சனை ரொம்ப கடுகளவு தான் இருக்கும். அதனால பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை வெளியில கொண்டு போவதற்கான தீர்வா நீங்க பார்க்கணும்னா உங்களை நீங்கள் கவனியுங்கள், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அப்ப தியானத்தை கவனிங்க. சரி, என்னங்க பண்ணலாம்? ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொடுங்க, அதுவும் கேட்கறதுக்கு புரியுது, சரிங்களா. அதுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அற்புதமான ஒரு மூலிகை பொடி இருக்குதுங்க. அதை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் சூப்பரா ரிலீஸ் ஆகும். என்ன பொடி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஜாதிக்காய், மாசிக்காய், இந்த ரெண்டும் பொடி வாங்கி பவுடர் பண்ணி அரைச்சு டப்பால வச்சுக்கோங்க. பொடியாவே ரெடிமேடா கிடைக்குது, வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரெண்டையும் ஈக்குவல் ரேஷியோல மிக்ஸ் பண்ணிக்கோங்க, 50-50 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன், சரிங்களா, வெது வெதுப்பான தண்ணி, அவ்வளவுதான். டைரக்டா வாயில போட்டு வெது வெதுப்பான தண்ணியை வச்சு சாப்பிட்டு படுத்துருங்க. அரை ஸ்பூன் சாப்பிடுங்க போதும், அதுக்கே சூப்பரான தூக்கம் வரும். ஒரு ஸ்பூனுக்கெல்லாம் போதை அடிச்ச மாதிரி தூக்கம் வருதுன்றாங்க சில பேர். நம்மளுடைய பேஷண்ட் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லி விடுறோம், ஐயோ பயங்கரமான தூக்கம் வருதுங்க அப்படின்றாங்க. அப்ப அரை ஸ்பூன் சாப்பிடுங்க, அதுவே போதும்.
ஓகேங்களா? சின்ன குழந்தையா இருக்குதா, 1/4 ஸ்பூன் கொடுங்க போதும், சூப்பரா தூக்கம் வருங்க. இரவு இது என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பூரா ரிலீஸ் பண்ணுது. நீங்க கேட்டீங்க இல்லையா, நான் அப்படி ஒரு தூக்கம் தூங்கணும், படுத்து எந்திரிச்சு காலையில எந்திரிச்சா நான் வந்துட்டு இது இரவா பகலான்னு நானும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மூலிகை மிக அருமையா பயன்படும். இப்படி தூக்கத்தை முதலில் தூங்கி பல நோய்களுக்கான அந்த அஸ்திவாரம் போடுறதையே ஆணி வேரோட பிடுங்கி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.